ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் 22/2/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்கு சேர்ந்த அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. 33 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாசிட்டிவாக 10 to 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.8% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0.56% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.14% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 1.57% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 0.26% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எக்கனாமிக்கல் டேட்டா வந்து நெகட்டிவாக இருக்கனால ஸோ நம்மளுக்கு நெகட்டிவாகவே கம்மிங் டே ப்ரீவியஸ் டேஸ்லேருந்து கம்மிங் டேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நெகட்டிவாகவே கம்ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா. இந்தியன் இண்டீஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து ட்ரேடிங் செஷனில் வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு குட் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சரியான ஒரு இன்ஸ்டியூஷன் செல்லிங் வந்து நடந்துச்சு. சரிங்களா. அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.59% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.16% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்தனால ஸோ அதுதான் நம்மளுக்கு 1.64% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1.37% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.85% வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஐசிஐசி பேங்க் மட்டும் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா விப்ரோ பார்த்தீங்கன்னா 2.37% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1.20% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஷார்ட் பொசிஷன் அந்த விப்ரோவே வந்து இந்த ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து வாட்ச் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் ட்ரேடிங் சீசன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ அண்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நெக்ஸ்ட்டு எஃப்ஐஐடிஐ டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து எஃப்ஐஐ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 284 crores வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏஐ பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 411 crore வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ சம் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. அதாவது நியூஸை பேஸ் பண்ண சம் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிம்பாங்க, அதாவது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிம்பாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவோட எக்கானமி வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் இந்த கிறிஸ்டோபர் வுட் அப்படிங்கிறவர் ஒன் ஆஃப் த குளோபல் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவும் சைனாவோட மேக்ரோ ஒப்பிடுறப்ப எதிர்மறையாக இருந்துச்சு. அதாவது மோடியோட ஆட்சி காலம் வர்றதுக்கு முன்னாடி எதிர்மறையாக இருந்துச்சு. பட் அவர் வந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெஃப்ரிஸ் அப்படிம்பாங்க, அவரை ஷார்ட் ஃபார்மில் ஜெஃப்ரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சரிங்களா. அப்புறம் இவர் வந்து இந்த ஏசியாவிலே நியூமரஸ் டைம்ஸ் பை மேகசின்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஏசியா மணி அண்டு இன்ஸ்டியூஷனோட இன்வெஸ்டர் இவர். ஓகே. ஸோ அந்த மேகசினில் இவர் வந்து வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி சம் நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பார். நெக்ஸ்ட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினோட ஃபண்ட்ஸ் வந்து உள்ள நம்மளோட கம்பெனிஸ்குள்ள வந்து டே பை டே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒரு கணிப்பை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்டு வேர்ல்ட்லே தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி வந்து 2027 வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிடும் இந்தியா வந்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜிடிபி பார்த்தீங்கன்னா $5 ட்ரில்லியன் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது நம்மளோட எக்கானமியை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஜெஃப்ரிஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜேபி மோர்கன் தெரியுமா, ஸோ அவர் வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சிஎன்பிசி டிவிக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியா வந்து லீடிங் த நியூ இயர் ஃபார் ஏசியன் ஈக்விட்டிஸ். ஸோ அதாவது ஏசியாவோட ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நியூ சகாப்தம் வந்து படைச்சிருக்கு, அதாவது புதிய சகாப்தம் வந்து படைச்சிட்ருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஏசியன் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா. அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுகர் கேன் வந்து அந்த குயிண்டலுக்கான ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் 340 rupees வந்து இப்போ கண்டிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 to 15 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா 8% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பர் குயிண்டலுக்கு பார்த்தீங்கன்னா 340 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் த சுகர் கேனை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ். எனக்கு ஓவரால் வியூவில் நம்ம ப்ரீவியஸ் டேலே வந்து சொல்லிட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு டேட்டாஸ் எக்கனாமிக்கல் டேட்டாவை பொறுத்தளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இவங்க ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்புக்கான
ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப ஸோ நம்மளுக்கு 2 ஈவெண்ட் இருக்குது இந்தியாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு. 10:30க்கு பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகுது. சரிங்களா, ஸோ இது வந்து டேட்டா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் 5 PM பார்த்தீங்கன்னா எம்பிசி மினிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ சரி, முக்கியமான ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நிஃப்டிக்கானது அப்படின்னு பார்த்துருவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு இருக்குது. 1 டே டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் எஸ்டர்டேவோட லோவோ பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,777 இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, அதை உடச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இந்த லோவில் இருந்துட்டு, அதாவது இந்த ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பிளேஸில் இருந்துட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். எஸ்டர்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, எனக்கு 22,300 அந்த லெவலில் போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் மார்க்கெட் நம்மளுக்கு அட்வான்ஸாகவே வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. சரிங்களா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பொய்யா இருக்குது. பட் இந்த லெவல்ஸ் வந்து இருக்கட்டும். ஏன்னா நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த ட்ரெண்ட் எனக்கு கண்டிப்பாக போய்ட்டு ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. ஸோ நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் லெவலில் பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சம் வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். எஸ்டர்டே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதாவது இந்த லெவல் இந்த ட்ரெண்டை வந்து நம்மளுக்கு டச்சப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சின்ன ஒரு ட்ராப் மட்டும் பண்ணிச்சு. இந்த ஃபெபி கன்ஃபர்மேஷன் வந்து அது ஒரு ட்ராப் கன்ஃபர்மேஷன், ரீட்ரேஸ் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காமிச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த லெவல் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த லெவல் வந்து இம்பாக்ட் ஆச்சு. அகைன் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சு. ஸோ கண்டினியூஷன் செல்லிங் ப்ரெஷரால் டவுனில் வந்து அழகாக நம்மளோட சப்போர்ட்டில் வந்து ரெடியாக நிற்கிது. ஓகே, ஸோ இன்றைக்கான ஒரு வியூ நம்ம செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுக்கு ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்கே வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்தாகணும். சரிங்களா, ஸோ அதாவது 21,970 வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும் 21,873. இந்த லெவல்லையும் ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கலாம். அதாவது 21,931 அந்த லெவலே வாட்ச் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து விழுகும். ஃபைனல் சப்போர்ட்டாக வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா 21,839 டு 21,798 வரையும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபர்தராக வந்து HDFC பேங்க் தான் டாப் லாஸஸாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எக்ஸாக்டாக எனக்கு மார்க்கெட் வந்து ஜோனில் வந்து சப்போர்ட் வந்து உட்காந்துருக்கு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் வந்து மார்க்கெட் ஆர் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறது எதாகும்னா 47,151 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அதை பிரேக் ஆகுது, பிரேக் அவுட் ஃபார்மேஷன் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,315. அப்படி இல்லை அப்படின்னா சப்போர்ட்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா 46,200 அதுக்கப்புறம் இந்த ஜோன் வரையும் மார்க்கெட் வரணும். அதாவது 45,600 வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுகணும். சரிங்களா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்டே லெவல்ஸ் கணிக்கப்படி ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் வந்து எஸ்டர்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவலில் போயிட்டு அது ஹிட் பண்ணிருந்துச்சு. ஆல்ரெடி ஹிட் பண்ணிருந்துச்சு. ஸோ 21க்கு முன்னாடியே ஹிட் பண்ணிருந்துச்சு. அகைன் போயிட்டு நான் சொன்னேன் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. எகைன் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிச்சு. பட் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகலை. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரால் மார்க்கெட் வந்து அகைன் சப்போர்ட் எடுக்க ரெடியாக இருக்குது. ஒன்று இந்த பிளேஸ் டு, அதாவது 46,799 டு இன்னைக்கு எடுக்கக்கூடியது 46,704 இதுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அதை பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,414 டு 46,290 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்து இறங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி நம்மளோட ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சு. பட் நம்மளோட என்ட்ரி கன்ஃபர்மேஷன்லாம் ஷார்ட் டேர்ம் பேஸ் பண்ண அளவுக்கு நல்லா தான் கிடச்சி. பட் கண்டினியூஷன் செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து பை ஆர்டர் இல்லை அகைன் வந்துட்டு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் இல்லைனா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த லெவலில் போய்ட்டு ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஓகே, ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வருதோ அதே மாதிரி தான். பட் நம்மளுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சு. பட் நெக்ஸ்ட் மார்க்கெட் அப்படியே ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் வந்து அகைன் வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஒரு ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி கீழே விழுந்துட்டுருக்கு. இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,605. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20,500
24 ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனல் சப்போர்ட் தான் நம்மளுக்கு 20,524 டு 20,412. அதுக்கு அடுத்தபடி வந்தோம்னா 20,054. ஓகே, ஸோ ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து இந்த ஜோன் வரையும் மார்க்கெட் அகைன் விழுந்துச்சுனால் விழுகலாம், இல்லைனா 20,254 மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதான் நம்மளோட கணிப்பு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர், திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நான் எதுவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட்லாம் எதுவும் பண்ண கிடையாது, ஜஸ்ட் என்னோட வியூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அதிலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஸோ அதை கேதர் பண்ணி அதிலேருந்து ட்ரேட் எடுக்க கற்றுக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோ நெக்ஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.